என்றாள். 10 பேர் அணைக்கும் பெருமரம் எட்டி மிதிக்க வீழுமாது இருந்தும் ஓடி மிதித்தான் குடும்பன் அம்மா. அவன் கால்பட்டது இலை கூட அசையல, மரத்தின் ஒரு கிளை கூட குலுங்கல. அழகியின் கண்பட்டதும் வேரோடு வீழ்ந்தது, அக்கறைக்கு பாலமிட்டது வன்னி மரம். குழந்தை குடும்பமெல்லாம் கடந்தது, ஆடும் ஆடும் குடும்பனும் கடந்தார். அக்கறைக்கு போய் திரும்பி பார்த்தால் ஆடு இருக்கடா, ஆடு இருக்கடா, குடும்பம் குட்டியெல்லாம் இருக்குடா. ஒன்னே ஒன்னு மட்டும் கூட வரலடா. ஐயோ, அவ போறேன்னு சொல்லவும் இல்லடா. என் குட்டியை பார்த்தே, பட்டியை பார்த்தே, குடிகாத்த தெய்வத்தை வித்தேனடா பாவி. குற்ற உணர்ச்சி கூர்வாளாய் குத்துது அம்மா. அங்கே ஓடினா, ஆற்றுக்குள் தேடினா, அழுது புரண்டான், ஒன்றும் புரியல. அந்த அழகு ஓவியத்தை காணலை. அக்கறையில் இருந்து அழகு நாச்சியின் குரல். குடும்பா பொன்னிவள நாட்டில் இன்னும் பல இடங்களில் தர்மத்தை நிலைநாட்டிய பின் நான் புதுக்கோட்டை நாட்டில் நிலை கொள்ளும் நேரம் வரும். அப்போது நீ இருக்கும் இடத்தில் செப்பு சிலையாய் வந்து நிற்பேன். அந்த நாள் வரும் வரை நீ அந்த ஊரிலேயே குடிக்கொள். அதுவரை உன் குடும்பத்திற்கு காவலாக இருப்பேன். சென்று வா.